இன்றைய சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவு பாசமானதுதான். வானத்துல எத்தனையோ நட்சத்திரம் இருந்தாலும் நிலா ஒண்ணுதானே சார் கண்ணுக்கு அழகு. அது மாதிரி இந்த பூமியில 1000 உறவுகள் இருந்தாலும் அந்த கணவன் மனைவி உறவு தான் சார் அழகானது, பாசமானது, அன்பானது. அந்த உறவுல துளி கூட வேஷம் இல்லை சார். கணவன் மனைவி உறவுங்கிறது தேன் மாதிரி சார். மருந்தா இருக்கிற நேரத்துல மருந்தா இருக்கும், விருந்தா இருக்கிற நேரத்துல விருந்தா இருக்கும் சார். நானே ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் ஹஸ்பண்ட் வாசல் மேல வழி மேல விழி வச்சு காத்திருப்பாரு. நான் கேட்டை திறந்ததும், அடி வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அப்படின்னு பாடுவார் சார். இப்படி குறும்புத்தனமா இருக்கிற கணவன் மனைவி உறவு கிடையில பாசம் தானே சார் இருக்கும். ஐயா ஒரு நிமிஷம், அவங்க பொண்டாட்டி பாட்டு பாடுறாங்க, நீ எதுக்கா? ஐயா அதே மாதிரிதான் எங்க அப்பாவும் ரொம்ப சூப்பரா பாட்டு படிப்பாங்க. எங்க அப்பா மாதிரி பாட்டுலாம் படிக்க முடியாது. அன்னைக்கு அப்படிதான் எங்க அம்மாக்கு எங்க அப்பாக்கும் சண்டை. என்ன எங்க அப்பா கையை பிடிச்சிட்டு தர தர தரன்னு எழுதிட்டு போயிட்டு, ஏன்ப்பா என்ன எழுதிட்டு போறீங்கன்னு கேட்டேன். அவனை அப்பனால முடியலடா, அடிடா அவள, உதடா அவள, வெற்றா அவள, தேவையே இல்ல. இப்படி இருக்கியா கணவன் மனைவியோட உறவு? சார் பெயரை சொல்லலாமா, கணவன் பெயரை சொல்லலாமா, இதெல்லாம் அந்த காலம் சார். பேரை சொல்லுடா செல்லம் சொல்லுடா செல்லோன்னு எங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. நாங்களும் உன் பேர் சொல்ல ஆசைதான் அப்படின்னு பேர் சொல்கிறோம். என் ஹஸ்பண்ட் பேர் ராஜேஷ் கண்ணா சார். நான் அவரை கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவேன். அவர் என்ன என்னன்னு ஓடி வருவார். அவரு பேரு ராஜேஷ் கண்ணா, அவரை இந்த அம்மா கூப்பிடுறது கண்ணா கண்ணா கண்ணா. உடனே அவர் வர்றது என்ன என்ன என்ன. இப்படியே விட்டா உறவு ஆயிடு போல இருக்கே கண்ணா பின்னா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசனையான கணவன் மனைவி உறவு கிடையில பாசம் தானே சார் இருக்க முடியும் சார். எங்க வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரன் இந்த அம்மா மாய் தான். மாப்பிள்ளையா ஏடா சுப்பையா கடைக்கு போ, ஏடா சுப்பையா தண்ணி எடு, ஏடா சுப்பையா வீட்டுக்கு வாடினா. எனக்கு கோவம் வந்துட்டு என் பொண்டாட்டி ஏடி ஏத்த வீட்டுக்காரெல்லாம் விலங்கு வாட்டி புருஷன் பேர சொல்லுதாலண்ணா. உடனே என் பொண்டாட்டி சொன்னா, அடுத்த வீட்டுக்கார நமக்கே வைக்கலாம் முருகா, நீ உள்ள வாழான்ட்டா. நான் கல்யாணம் ஆகும்போது எம்எஸ்சி தான் சார் படிச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, எம்மா நீ எம்ஃபில் படிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஆசைக்காண்டி நானும் எம்ஃபில் சேர்ந்தேன். ஒவ்வொரு டைமும் இன்டர்னல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நைட்டு 1 மணி வரையும் உட்காந்து படிப்பேன் சார். அப்போ என் ஹஸ்பண்ட் சரி ஒய்ஃபு தானே படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட மாட்டார். அவரும் ஏதாவது ஒரு ஸ்டோரி புக்ஸை எடுத்துகிட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்து, நான் தூங்கிடக்கூடாது நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காண்டி அவரும் என் பக்கத்தில் உட்காந்து ஸ்டோரி புக்ஸ் படிப்பார். நான் சோர்வடையக்கூடாதுங்கிறதுக்காண்டி அப்பப்போ எனக்கு பாலாத்தி கொடுப்பாரு சார். அப்படியே பாலூட்டி என்னை எம்ஃபில் படிக்க வச்சாரு சார். அப்படி என் கணவர் என்னை அன்பா படிக்க வச்சதுனால நான் எம்ஃபில்ல 95% வாங்கி கோல்டு மெடல் வாங்கினேன் சார். நானும் எனக்கு கல்யாணம் ஆகும்போது என் பொண்டாட்டி படிப்பை பாதியிலே விட்டுட்டா சார். என் மனசு தாங்குமா? தாங்காது. நான் உடனே சொன்னேன், ஏட்டி படிட்டி ஏட்டி படி பாஸ் ஆகு அப்படின்னு சொல்லி ராத்திரிலாம் லைட்டை போட்டு காப்பியை போட்டு டீயை போட்டு ஆப்பிளை வெட்டி கொடுத்து படி படின்னு அவ காப்பியை குடிச்சா டீயை குடிச்சா ஆப்பிளை கடிச்சா மூதேவி கடைசி வரைக்கும் 8ஆப்பு பாஸ் ஆகலையா சார்? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி படித்த எம்எஸ்சியில் வெறும் 60% தான் சார். என் ஹஸ்பண்ட் ஆசையாக என்னை படிக்க வச்ச எம்ஃபில்ல நான் கோல்டு மெடல் வாங்கினேன்னா அங்கே இருக்குது சார் எங்கள் கணவன் மனைவி பாசம். மே 31 எம்ஃபில் கோர்ஸ் முடிஞ்சதுன்னா ஜூன் 1 நான் வேலையில் ஜாயின் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கொடுத்த தைரியத்தினால நான் இன்டர்வியூவை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணேன் சார். இன்னைக்கு மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். நான் கூட நினைச்சேன் இந்த அக்காவுக்கு பக்கத்துல அத்தான் உட்கார்ந்துக்கிட்டு பாலை காய்ச்சி கொடுத்துட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு, ஆப்பிளை வெட்டி கொடுத்துட்டு அருகிலேயே உட்கார்ந்துருக்காரு, எம்புட்டு பாசம்னு நினைச்சேன். இப்பந்தான் தெரியுது இந்த அம்மா வாங்கி கொண்டு கொடுக்காலே 20,000 ரூபா. அதுக்கு தான் அந்த மனுஷன் அம்புட்டும் செய்தாமனு.
ஆத்துக்குள்ள இருந்துகிட்டு அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான் சொக்கலிங்கம்னு சும்மாவா சொன்னாங்க? தாத்தா பாட்டியோட பேச்ச கேட்டு அதுபடி நடந்தாதான் அந்த குடும்பம் முன்னேறும் ஐயா. ஐயா, எங்க தாத்தா லீவ் நாள்ல எங்க எல்லாருக்கும் சிலம்பம் சொல்லி கொடுப்பாங்க. எங்களுக்கு நீச்சல் கத்து கொடுத்தது எங்க தாத்தா தான். எங்க தாத்தாக்கு 78 வயசாகுது. ஆனா இன்னும் நாட்டோட முதுகெலும்பா இருக்கிற விவசாயத்தை அவ்வளோ தெம்போட செஞ்சுட்டு வர்றாரு எங்க தாத்தா. எங்க ஆச்சி ஒரு பெரிய பாத்திரத்துல சோத்தை போட்டு குழம்ப ஊத்தி எங்க எல்லாருக்கும் வாயில ஊட்டி வளர்த்தாங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நல்லெண்ணெயில பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் 2-3 வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி எங்களை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்கய்யா. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சப்புறம் எங்க எல்லாருக்கும் உளுந்தங்கஞ்சி குடிக்க கொடுப்பாங்கய்யா. எங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரத்த சொந்தம்னு சொல்லலாம். ஆனா வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுக்கும் எங்க ஆச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்கய்யா. இதுல தான் இருக்கு எங்க ஆச்சியோட பாசம். இப்படியெல்லாம் வளர்த்த எங்க ஆச்சிக்கு இப்ப உடம்பு சரியில்லைங்கய்யா. முந்தியெல்லாம் எங்க ஆச்சி எங்களுக்கு கதை சொல்லுவாங்க, இப்ப நாங்க எங்க ஆச்சி கதை சொல்றோம். முந்தி பாலும் முட்டையும் கொடுத்து எங்க ஆச்சி எங்களை வளர்த்தாங்க. இப்ப நாங்க என்ன தெரியுமா ஐயா கொடுக்குறோம்? பத்திய மருந்து சாப்பாடு ஐயா. ஏன்னா எங்க ஆச்சிக்கு ஸ்டோக்கு. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணலாம் பிடிக்குன்னு எங்களுக்கு தெரியாமலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கையால செஞ்சு எங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க ஐயா. இப்போ எங்க ஆச்சி என்கிட்ட பண்ண கேட்பாங்கய்யா. ஆனா என்னால கொடுக்க முடியாம தவிக்கிறையா. ஏன்னா அப்படி கொடுத்தா எங்க ஆச்சியோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 70 கிலோ இருந்த எங்க ஆச்சி இப்ப 30 கிலோ தான் இருக்காங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க அவங்கள பார்த்தது இல்லையா, அதனாலயா என்னமோ இப்ப எங்க ஆச்சி சின்ன குழந்தையா மாறி எங்க எல்லாத்தையும் பார்த்துக்க வச்சுக்கிறாங்கய்யா. எனக்கு வருங்காலத்துல டாக்டர் ஆகணும்னு ஆசையா. டாக்டர் ஆகி முதுமையில கஷ்டப்படுற கவனிக்கப்படாம இருக்கிற தாத்தா பாட்டியை காப்பாத்துறதுதான் என்னோட வாழ்நாள் லட்சியம் ஐயா. ஐயா, எங்க வீட்டுல எப்படின்னா எங்க தாத்தா ஆச்சி பேரை தான் அவங்களோட 5 பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கும் வழி வழியா வச்சுட்டு வரையா. எங்க ஆச்சி பேரு தங்கம், எங்க தாத்தா பேரு வேலு. இவங்க 2 பேரும் பேரை சேர்த்துதாயே எனக்கு தங்கவேணின்னு விட்டுருக்காங்க. தங்கவேல், வேல்விழி, இப்படி ஒருத்தர் பேர் எங்க தாத்தாச்சியோட பேரா இருக்குய்யா. எங்க தாத்தா பேரு வேலு, எங்க பாட்டி பேரு தங்கம். அதனாலதான் எனக்கு தங்கவேணின்னு பேர் வச்சேன்னு சொல்லுதாங்க ஐயா. என் தங்கச்சி சொன்னது உண்மையில கரெக்டியா. அவங்க வீட்டுல வைக்க முடியுது பேரை வச்சுட்டாங்க. எங்க வீட்டுல எங்க தாத்தா பேரு பூதபாண்டி, எங்க பாட்டி பேரு சுப்புக்குட்டி. எனக்கு பூதக்குட்டின்னா ஏன் பேர் வைக்க முடியும்? சுற்றி விளையாட தூண்கள், ஒளி காட்ட விளக்கு மாடங்கள், கதை பேசி தூங்க ரெட்டை திண்ணை, மழையை ரசிக்க மல்லிகை படர்ந்த முற்றம், பித்தளை பாத்திர காற்று வீசும் காமரா அறை, உறவின் பெருமையை சாற்றும் ஃப்ரேம் போட்ட படங்கள், அந்துருண்டை மனம் வீசும் நிறம் போன ட்ரங்கு பட்டி, தவறாய் மணிக்காட்டி தாளம் போடும் கூண்டு கடிகாரம், தலைமுறை பல கண்ட மா துளசி கொல்லை, வாழ்ந்து கொள்ள வாய்ப்பொன்று கிடைத்தால் அப்படியே பத்திரப்படுத்துங்கள் தாத்தா பாட்டியின் வீட்டை. அதனாலதான் சொல்றேன், இருக்கிற எல்லா உறவுலையும் தாத்தா பாட்டி பேர குழந்தைகள் உறவு தான் பாசமானது. அவங்க ஒரு அரிய பொக்கிஷையா. அவங்க இருக்கிற வரை பத்திரமா பாத்துக்கங்க. அவங்கள இழந்துட்டோம்னா திரும்பி நம்மளால பெற முடியாத மாணிக்கையா. அவங்கள இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க. இப்படி ஒரு மாணிக்கமான விஷயத்தை சொன்ன நீதான் மாணிக்கம் தாயே. வாழ்க.